நம்மகிட்ட போயிருச்சுங்க. நம்மகிட்ட நேற்று திங்கக்கிழமை காரில் ஏறதானே கிடைக்கும். சரி சரி உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை பொதுவுக்கு தனி ரேஷன் கார்டு வேணும். அந்த கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு நம்முடைய நேர் அவர்கள் நம்மளுடைய பல்வேறு பொறுப்பாளர்கள் திருப்பூர் கட்டணங்களுக்கு ரேஷன் கார்டு வந்தது. நீ வீட்டில் இருந்து நடந்தது வாங்கி எது குடிமூலம் போகிறது இன்னைக்கு பக்கத்தில் வந்துருக்கு. உங்களுக்கு பூரா 5000 ரூபா வந்துச்சா? அக்கௌண்ட்ல ஏற்றி விட்டீங்களா? யார் கொடுத்தது? முதலமைச்சர்மா. ராத்திரியோட ராத்திரியை ஏற்றி காலையில் விடியறக்குள்ள கொடுத்தாரா? இதுக்கு முன்னுக்கு யாராலும் சொல்லிட்டே இருந்தாங்களே, வாயில தான் சொன்னாங்களே ஒழிய ஏதாவது செஞ்சாங்களா? அம்மா மாசம் மாசம் 1000 கொடுக்கறது போக பொங்கலுக்கு 3000 கொடுத்தாரு. இப்ப 5000 ரூபா கொடுத்துருக்காங்க. ஓட்ட பத்தி நான் சொல்லல, நீங்க யாருக்கு போட்டிருந்தா கூட கடந்த காலத்துல யாரும் பெண்களுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து செய்யவே இல்லை. அப்படி செஞ்சு கொடுத்ததுதான் நம்ம முதலமைச்சர். சரியா? காலை உணவு திட்டம் கொடுத்தாரு, விடியல் பயணம் கொடுத்தாரு. நம்ம பிள்ளையை மேல படிக்கிறதுக்கு 1000 ரூபா கொடுத்தாரு. இப்ப நீங்க நடந்து இவ்வளவு தூரம் போய் வர மாதிரி எங்கெல்லாம் கேட்டு கேட்டு இப்ப இந்த ரேஷன் கடை நீ வேண்ட அலைய வேண்டிய இன்னொரு போய் அங்கே உங்க பஞ்சாயத்தை காத்துக்க வேண்டாமல் 20 செஞ்சிருக்கோம். அதான் மனசுல வச்சுருக்கேன். எத்தனை பேர் வாயில சொன்னாலும் ஒன்றும் செய்ய முடியாது. இவர் தான் எவ்வளவு கடனா இருந்தாலும் சிரமங்களா இருந்தாலும் பல்வேறு நிதிநிலை நெருக்கடியிலையும் நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு ரேஷன் கடைக்கு கொடுத்துருக்காருன்னா அதெல்லாம் யாராலையும் தவிர்க்க முடியாது. இதெல்லாம் புதுசு புதுசாக என்னன்னாலும் சொல்லலாம். சொல்றது ஈஸிமா, செய்யறது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கக்கூடிய நம்மளுடைய முதலமைச்சரை எப்பயும் மறந்துடாதீங்க. அது உங்களுக்கு தான். இப்போ ரேஷன் கடை கொடுத்துருக்கோம். அதனால நாங்கள் ஆம்பளைகள் மட்டும் இல்லை, பெண்கள் மட்டும்தான் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மட்டும்தான் எல்லாத்துலேயும் பெண்கள் 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 சொல்லிட்டு இருக்கிறார். வேலை வாய்ப்புனாலும் சரி, எதை செஞ்சாலும் பெண்களுக்கு தான் முதல்ல செய்யறதுக்கு காரணம். நீங்கள் தான் குடும்பத்தை கட்டுக்கோப்பாக வச்சுக்குவீங்க. எல்லாரும் எங்கே என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். ஆம்பளைக்கு பணம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, பல பேர் என்ன செய்வாங்கன்னா, அதெல்லாம் ஒரு குடும்பத்தை காப்பாற்றணும். அந்த குடும்ப தலைவி நல்லா இருக்கணும். அப்போ தான் அந்த வீடு நல்லா இருக்கும். வீடுகள்லாம் நல்லா இருந்தால் தான் நாடு நல்லா இருந்தது தான். உங்களுக்கு இப்போ தேர்தல் பூரா பேர் புலம்புறாங்க. புலம்புறதுல செய்யதான் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்துருப்பீங்க. இதை எப்படி செய்வீங்க, அதை எப்படி டிவியை திறந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் பெண்களுக்கு ஏன்னா செய்யலைன்றது இல்லை, அவங்க ஆட்சியில செய்யல. நம்ம ஏன் அதவே இப்ப 10 வருஷம் இருந்தாங்கல்ல, நீங்க ஓட்டு எடுத்து இதை பூரா செஞ்சிருக்கலாம்ல. முதலமைச்சர் 1000 ரூபாய் கொடுக்க முடியாது, பொய் சொல்லா இருந்தாங்க. அப்புறம் 1000 கொடுத்தாங்க, பொங்கல் கொடுக்க முடியாது, பொங்கல் கொடுத்தாங்க. இப்ப 5000 எப்படி கொடுத்தாங்க? காசை கொடுக்குறோம்னா ராத்திரில சொல்லி காலையில கொடுத்து விட்டாங்க. அதான் முதலமைச்சர். என்ன சும்மா வாயில சொல்லி நாங்க தேர்தல் அடுத்த தேர்தல் நாங்க கொடுக்கறத பார்த்துக்கிட்டு அவர் தன்னால நாங்களும் கொடுக்குறோம். எங்க கொடுக்குறீங்க? நீங்க 10 வருஷம் இருந்து கொடுக்குறோம். நாங்க இப்ப கொடுத்துருக்கோம், திருப்பியும் கொடுப்போம். அது மக்களுடைய, அது நம்ம கிராமத்துல வீட்டுல என்ன சொல்லுவாங்க, கைச்சிலக்கு கூட பணம் இருந்த நேரத்துல இது ஒரு பெரிய உதவியான ஒரு பணம். 2 பொங்கலுக்கும் சரி இதுக்கும் சரி மாசம் மாசம் இருக்கணும். இந்த 3 மாதம் கழிச்சு தான் பணம் வரும். 3 மாதம் கழிச்சு தேர்தல் முடிஞ்சு வரும்போது நானும் 2000 ரூபாய் கொடுப்பேன் இருக்காரு முதலமைச்சர். அவர் சொன்னார்னா அதை செய்யக்கூடிய முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர். என்றைக்கும் உங்களுடைய வழியில இருப்பார். துணை முதல்வர் அதுக்கு உறுதுணையாக இருப்பார். இதையெல்லாம் ரேஷன் கடை மட்டும் இல்லை, உங்களுக்கு எல்லா வசதிகளும் செய்து கொடுத்து கொண்டிருப்போம். எல்லாரும் செய்வோம். 1-2 பேர் விட்டு போயிருக்கு. விடுபட்டு போனவர்களுக்கு அந்த ரேஷன் கடையில் அந்த ஆன்லைனை பண்ணி தான் அதுவும் திருப்பி கொஞ்சோண்டு கொடுக்க போறாங்க. அதையும் வாங்கி தரோம். நீங்களும் உங்களுக்கு யார் எந்த முதலமைச்சர் உங்களுக்கு செஞ்சிருக்காங்களோ அதுக்கு விசுவாசமாக இருங்க, நன்றியாக சொல்லி